இது ஒரு பக்கம் வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் இது இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமே கிடையாது. நேரம் ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு இல்லைங்களா, வக்கர பார்வை அப்படிங்கிறது கோவ பார்வை, உக்கர பார்வை அப்படிங்கிறது. அதனால நல்லது பண்ணுவார், பட் நீங்களா மாட்டிக்குவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்களே வாண்டடா போய் மாட்டிக்குவீங்க. ஏன்னா 8 குடையர் 9ல் இருந்தாலும் கண்டங்கள் விலகும், முயற்சிகள் கைகூடி வரும், திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தில கொண்டாந்து கொடுத்துரும். பேச்சுவார்த்தையில கவனங்கள், அப்பாவினோட உடல்நிலையில கவனங்கள். ஆல்ரெடி சொன்னது போல ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் இந்த கிரகிச்சைக்கு உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. ஸோ இப்ப தப்பையா அவங்க மேல இருந்தாலும் நீங்க போய் பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் திரும்ப சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள அமைப்பு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாசம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 3 சுய ரூபங்களை எடுக்க போகிறார். அந்நியனாகவும், அம்பியாகவும், ரெமோவாகவும் 3 சுயரூபத்தை எடுக்க போறார். 7ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், சில வேலைகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேல இருந்து 20ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று செம்மையா இருக்க போறார். மனசுல நிம்மதியா இருக்க போகுது, மனசுல அலப்பாய போகுது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. நிறைய பேருடைய கான்டாக்ட் கிடைக்க போகுது, தொழில் வளர போகுது, ஒரு ஒரு எப்படி சொல்றோம், ஒரு பெயர் புகழ் கிடைக்க போகுது, உங்களை பத்தி எல்லாம் உயர்ந்து பேசுவாங்க, ஒரு கெத்து வரப்போகுது. அப்படிங்கிறது எல்லாமே கன்னியா ராசிக்கு ஒரு 7ஆம் தேதிக்கு மேல நடக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு புதன் வந்துடுறார். இது அதை விட யோகம். லாபஸ்தானத்துக்கு புதன் வரும் பொழுது உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல லாபத்தை இந்த 20ஆம் தேதிக்கு மேல புதன் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது எதிர்பார்க்கலாம். உங்க ஆசைகள், உங்களுடைய கனவுகள் நிறைவேறது, உங்க குடும்பத்தினுடைய ஆசைகள் எல்லாமே நீங்க நிறைவேற்றி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கும். யாரோட சேர்ந்து நிக்கிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து நிற்கிறார். அப்போ படிப்புக்கு உண்டான வேலையில ரொம்ப திறமையா இருக்கிறது, தொழில நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த காலகட்டங்கள்ல புதிய பிசினஸ் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். பிசினஸ்ல இருந்து வந்து இருள் எல்லாமே விலக போகுது. கண்டச்சனி நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அது வந்து கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் டெவலப் ஆகுறது, புதிய புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, இது ஒரு பக்கம் வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் இது இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமே கிடையாது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா கூடவே சூரியன் யாரு 12ஆம் அதிபதியா நிறைய தீர்த்த யாத்திரை போக போறீங்க, நிறைய தர்மங்கள் பண்ண போறீங்க, தானங்கள் பண்ண போறீங்க, நல்லா தூங்க போறீங்க, பயணங்கள் நிறைய போக போறீங்க, பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்க போகுது. இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அதோட கணவன் மனைவி ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கண்டச்சனியில சனகடிட்டே இருந்திருப்பீங்க, பட் இப்ப பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போல 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ கேதுவோட 12ஆம் வீட்டுல நிக்கிறாருங்க 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ராசிக்குள்ள வந்துடுவாரு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். பேச்சுவார்த்தையில கவனங்கள், அப்பாவினோட உடல்நிலையில கவனங்கள். ஆல்ரெடி சொன்னது போல ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் இந்த கிரகிச்சைக்கு உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இது வந்து பெண் சாப்பிடுறது உச்சகட்டம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க. அதனால வந்து பேசி தேவையில்லாம பேசி வம்பிழுக்கிறது, அதே போல குடும்பத்துக்குள்ள டக்குன்னு ஒரு வார்த்தைகளை விட்டுறது, அதன் மூலமாக சில மனக்கசப்புகள், பணம் ஏதாவது கொஞ்சம் ஏமாந்துடுறது, நகை ஏதாவது வெள்ளி ஏதாவது கொஞ்சம் தொலைஞ்சு போறது, அதுல ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றங்கள் வர்றதெல்லாம் இருக்கு. சோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கை. அதே போல 12ஆம் இடத்துல அது இருக்கும்போது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடுல போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அங்கெல்லாம் தேவையில்லாத கான்டாக்ட் வரும். சோ அதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அமைப்புகள் உண்டு. அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவரு போய் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 9ஆம் வீட்டுல இருக்கார் 17ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் 10ஆம் வீட்டுக்கு வந்துருவார். இது ரெண்டுமே ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா 8 குடையர் 9ல் இருந்தாலும் கண்டங்கள் விலகும், முயற்சிகள் கைகூடி வரும், திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டத்திலே கொண்டாந்து கொடுத்துரும். கடைசி நேரத்திலேயாவது ஏதாவது ஒரு விஷயத்துல பெரிய ப்ராப்ளத்துல இருந்தீங்கன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்ப 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா செவ்வாய் 10க்கு வந்துடுறாரு. அப்ப 10க்கு வரும்பொழுது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 10க்கு வரும்பொழுது தொழில் ரீதியாக நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னாலும் சக்சஸ் ஆகும். புதுசா இப்ப தொழில் பண்ணலாங்கிற யோசனைகள் நிறைய வந்துட்டு இருக்கும். அதற்குண்டான மூவிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து யாருமே உங்களுக்கு இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும்
இப்போ அவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல அடுத்தது உங்களுக்கு பாருங்க, குரு வந்து 7 குடையவராகிறார். 4 7 குடையவராகி அவரு 11ஆம் வீட்டில் இருக்கார். இப்ப மனைவி மூலமாக வருமானம் வர்றது, கணவர் மூலமாக வருமானம் வருது, அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே சூப்பரா நடக்கும். சனி அடுத்தது வக்ரமாகுது 10ஆம் தேதி. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்க ஜாதகத்துல கண்டசனி நடக்குது. கண்டசனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சனி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லதுதான் அதிகமா பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தாலும் கொஞ்சம் என்ன இதா இருந்தாலும் நல்லதுதான் படுக்கிறதுக்கு அமைப்புகள் உண்டு. ஆனா இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா நேர ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு இல்லைங்களா, வக்ர பார்வை அப்படிங்கிறது கோவ பார்வை, உக்கர பார்வை அப்படிங்கிறது. அதனால நல்லது பண்ணுவார். பட் நீங்களா மாட்டிக்குவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்களே வாண்டடா போய் மாட்டிக்குவீங்க. நீங்களே பேசி ஏதாவது மாட்டிக்கிறது இது போல எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அதனால உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் பெரிய யோகம், பெரிய ஜாக்பாட், குழந்தைகள்னால அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, ஆண் வாரிசு பிறக்கிறது, அதே போல பாத்துட்டீங்கன்னா ஹோம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய தம்பதியருக்கு திருமணம் நடக்கும். கண்டச்செடியில நிறைய கணவன் மனைவி சண்டை, பிரச்சனை, பிரிவினைகள், புரிதல் இல்ல. பெரிய பெரிய சண்டை வந்தப்பெல்லாம் கூட நாங்க பிரியல, ஒரு சின்ன பேச்சுவார்த்தைனால பிரிஞ்சுட்டோம். பழசெல்லாம் இப்ப நினைவுகள் வந்து மறுபடியும் எங்களுக்கு வந்து அந்த பிரிதல் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது இப்ப கண்டசனிக்கு போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் விலக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது சனி வக்ரம் ஆனதுக்கு அப்புறம். சோ இப்ப தப்பே அவங்க மேல இருந்தாலும் நீங்க போய் பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் திரும்ப சந்தோஷமா வாழ்றதுக்குண்டான அமைப்பு, கணவன் மனைவியில சந்தோஷமா இருக்கிறதுக்கு அமைப்புகளும் உண்டு. குழந்தைகளுக்கு உண்டான சில விஷயங்கள், குழந்தைகளுக்கு உண்டான சில தேவைகள், அவங்க படிப்புக்கு உண்டான விஷயம், அவங்க ஃபியூச்சருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சேஃப்டி பண்ணுவீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கடனை கொஞ்சம் அடைப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல. சனி வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல நோய் நிவர்த்தி கிடைக்குங்க. வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு வேலைதான். அப்ப வேலை வந்து நிறைய போயிருக்கு கண்டசனில. அப்ப வேலை போனவங்க அல்லது வேலை மாற்றம் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல இந்த வேலை மாற்றம் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும், தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால எதை செய்தாலும் யோகமே. இந்த மாதம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு. பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சாத்துவாங்களா, ஹயகிரவத்தை சாத்துவாங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பீங்க. பெருமாள் சார்ந்த எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க செய்யலாம். ஆஞ்சநேயருக்கு போடலாம், தன்வந்திரிக்கு போடலாம், நரசிம்மருக்கு போடலாம், சுதர்ஷனருக்கு போடலாம். இந்த தடவை நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ, எந்த கோயிலுக்கு நீங்க போறீங்களோ அவர்களுக்கு நீங்க பெருமாள் சார்ந்த எந்த தெய்வங்களாக இருந்தாலும் ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு செய்வது என்பது ரொம்ப விசேஷம். நன்மைகள் நிறைய இருக்கு. தைரியமாக இருக்கலாம். காசு பணம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரப்போகுது. வேலைக்கு உண்டான அடுத்த ஸ்டெப் நோக்கி போக போறீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் கன்னியா ராசிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். டார்க் கிரீன் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். அதே போல லைட் எல்லோ அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த டைம்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிகளே சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதியில இருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன்.
இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.